மதிப்புக்குரிய பெரியோர்களே, இன்று உலகில் ஏராளமான வெறுக்கத்தக்க உறவுகளும் தவறான பழக்கங்களும் தவறான தொடர்புகளும் ஏராளமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். தவறான ஆண் பெண் தொடர்பினால், விபச்சாரத்தினால் தீமைகள், சமூக சீரழிவுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய லானத் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹலாலான கணவன் மனைவி என்ற உறவை தந்திருக்கிறான். அதில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வைத்திருக்கிறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا உங்களிலிருந்தே அல்லாஹ் தஆலா ஜோடிகளை படைத்திருக்கிறான். இந்த ஹலாலான உறவில் லிதஸ்குனு இலைஹா சுகூன், மன அமைதி கிடைக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலாயிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்து பார்க்கிறார்கள், பக்கத்தில் ஒரு பெண். கேட்டார்கள், மன் அன்சி, நீ யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அனம்ரா, நான் ஒரு பெண். கேட்டார்கள், லிமன் குலுகதி, ஏன் நீ படைக்கப்பட்டாய்? மலக்குமார்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்கிறார்கள், லிதஸ்குன இலைய, என்னிடத்தில் உங்களுக்கு மன அமைதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஹலாலான இந்த கணவன் மனைவி என்ற இந்த உறவில் மன அமைதியை வைத்திருக்கிறான். வஜஅல பைனகும் மவத்தத வ ரஹ்மா, அன்பையும் பாசத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹு தஆலா இந்த உறவில் வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்கு மாற்றமான ஹராமான உறவுகளை நாம் தேடினால் உலகத்தில் லானத்களும் ஃபசாதுகளும் ஃபித்னாக்களும் அதாபுகளும் தான் உண்டாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் போது, வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸஅ ஸபீலா, விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம், அது மிகப்பெரும் ஒரு பாவம். வ ஸஅ ஸபீலா, அது தவறான ஒரு பாதை, கெட்ட ஒரு பாதை. அல்லாஹ் தஆலா விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம். இந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன? விபச்சாரம் மட்டுமல்ல ஹராம், விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். பேஸ்புக் யூஸ் பண்ணுவதன் மூலமாக ஹராமான ஒரு அந்நிய பெண்ணுடைய தொடர்பு ஏற்படும் என்றிருந்தால் அது ஒரு வேலை விபச்சாரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். அதனால் பேஸ்புக்கை ஓபன் பண்ணுவதே ஹராமாகிவிடும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸ்மார்ட் போன் வந்ததற்கு பின்னால் நிறைய சமூக சீரழிவுகள் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. சொந்த மகளோடு ஆபாச பேச்சுகள், சகோதரியோடு, தாயோடு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, விபச்சாரத்திற்கு எதெல்லாம் காரணமாக இருக்குமோ, எதெல்லாம் ஒரு சபபாக இருக்குமோ, அவைகள் அனைத்துமே ஹராம் தான். எந்த அளவுக்கு என்றால், என்னுடைய ஆபீஸ் பக்கத்து ஊரில் இருக்கிறது. எனக்கு பஸ்ஸிலும் போகலாம், ட்ரெயினிலும் போகலாம். பஸ்ஸில் போனால் பித்னா, ட்ரெயினில் போனால் பித்னா கொஞ்சம் குறைவு. அப்படி என்றால் ட்ரெயினை தான் தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம். விபச்சாரம் என்பது சீனி நோயை போன்று. சுகர், ஒரு மனிதன் முதலாக சுகர் செக் பண்ண போனால் கேட்பார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறதா? வாழையடி வாழையாக சென்று கொண்டே இருக்கும். நான் விபச்சாரம் செய்தால் என்னுடைய பிள்ளைகள் செய்வார்கள், பேர குழந்தைகள் செய்வார்கள், பரம்பரையாக போய்கொண்டே இருக்கும். முழு பாவத்தையும் நான் தான் சுமக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன்.
கண்ணியமான சகோதரர்களே, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கவிதை படிக்கிறார்கள். நீங்கள் பத்தினியாக இருந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மஹரமான பெண்களும் பத்தினித்தனமாக இருந்து கொள்வார்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஆகாத தகுதி இல்லாத செயல்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். மானக்கேடான செயல்களை செய்ய வேண்டாம். விபச்சாரம் என்பது கடன். அந்த கடனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மகரமான ஒரு பெண் அந்த கடனை நிவர்த்தி செய்வாள். நான் விபச்சாரம் செய்தேன், இதோடு முடிந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. நான் விபச்சாரம் செய்தால் என்னுடைய மனைவி அதனை அந்த கடனை நிறைவு செய்வாள், அல்லது என்னுடைய மகள் நிறைவு செய்வாள், அல்லது என்னுடைய தாய் நிறைவு செய்வாள். அது கடன். அதை யாராவது ஒருவர் நிறைவு செய்து தானாகுவார். எந்த அளவு உலமாக்கள் எழுதுகிறார்கள் என்றால், எங்களுடைய மஹரமான பெண்களில் யாராவது அந்த கடனை நிவர்த்தி செய்யவில்லை என்றால் எங்களுடைய வீட்டில் விபச்சாரம் நடக்கும், எங்களுடைய வீட்டு செவர்களில் விபச்சாரம் நடக்கும். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு மனிதன் அணுவளவு நன்மை செய்தாலும் அதனுடைய பிரதிபலனை கண்டு கொள்வான். ஒரு மனிதன் அணுவளவு தீமை செய்தாலும் அதனுடைய பிரதிபலிப்பையும் கண்டு கொள்வான். விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரும் ஒரு பாவம். அந்த பாவத்தை செய்துவிட்டு அதனுடைய பிரதிபலன் கிடைக்காது என்றிருந்தால் எப்படி இருக்கும்? கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்க்கிறோம், அவளை தொடுகிறோம், இதுவும் கடன் தான். எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மகரமான ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணை பார்ப்பாள் அல்லது தொடுவாள், அல்லது ஒரு அந்நிய ஆண் அவளை தொடுவான், அவளை இன்பமாக பார்ப்பான். கடன் நிவர்த்தி செய்யப்படும். சகோதரர்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மூமினுக்கு கீரத், ரோஷம் இருக்க வேண்டும். ரோஷம். நான் இந்த தவறை செய்தால் என்னுடைய மஹரமான ஒரு பெண் இந்த தவறை செய்வாள் என்ற பயம், அச்சம் என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய மனைவியை நான் எப்படி விட்டுக் கொடுப்பேன்? என்னுடைய மகள் தவறான வழியில் செல்வதை நான் எப்படி விரும்புவேன்? நான் தவறாக நடந்தால் அவர்களும் தவறாக நடப்பார்கள், அதில் சந்தேகமே கிடையாது. ரோஷத்தை உள்ளத்தில் எடுப்போம். மோமினுக்கு ரோஷம் அவசியம். பேர் பண்ணுவது முதலாவது ஷரியாத், குர்ஆனுடைய சட்டம். இரண்டாவது என்னுடைய ரோஷம். என்னுடைய மனைவியை, என்னுடைய மகளை எப்படி அந்நிய ஆண்கள் ரசிக்கும் விதமாக வெளியே அனுப்புவேன்? காவியாரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார், என்னுடைய மனைவியை நான் தலாக் சொல்ல போகிறேன். இதோ என்னுடைய மனைவி இருக்கிறாள். மனைவி பேஸ்கவர் பண்ணியிருக்கிறாள். காவியார் சொன்னார், இதுதான் உங்களுடைய மனைவி என்பதற்கு என்ன ஆதாரம்? முகத்தை திறந்து காண்பிக்க வேண்டும். அவர் சொன்னார், இவ்வளவு மனிதர்களுக்கு முன்னால் என்னுடைய மனைவியுடைய முகத்தை காண்பிப்பதென்றால் நான் தலாக்கே சொல்லவில்லை. இதுதான் ஒரு ஆணுடைய ரோஷம். ரோஷம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். நான் ஒரு தவறு செய்தால் அது பார்வையாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அது கடனாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹதீஸும் இதைத்தான் சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், சத்தம் போட்டு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் இذن لي بالزنا, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதித்தார்கள். சஹாபாக்கள் சத்தம் போட்டார்கள், என்ன கேள்வி இது? இப்படி பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பக்கத்தில் அழைத்து அமர வைத்தார்கள். கேட்டார்கள், உன்னுடைய தாயோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா?
அவர் சொன்னார், இல்லை யா ரசூலல்லாஹ், இது போன்று தான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய தாயோடு யாரும் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உன்னுடைய சகோதரியோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் விரும்ப மாட்டார்கள். உன்னுடைய சாட்சியோடு, உன்னுடைய மாமியோடு, உன்னுடைய மகளோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? இல்லை யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படித்தான் ஒவ்வொரு மனிதரும். அதற்கு பின்னால் தன்னுடைய கரத்தை அந்த மனிதனுடைய நெஞ்சில் வைத்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் ذنبا وطهر قلبا وحسن فرجا. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, உள்ளத்தை சுத்தமாக்கி விடு, என்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்து விடு. எந்த அளவு கிதாபில் எழுதுகிறார்கள் என்றால், அதற்கு பின்னால் இந்த மனிதன் ஹராமான எந்த ஒரு பெண்ணையும் திரும்பி கூட பார்க்கவில்லை. நாம் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறோமா, விபச்சாரம் செய்கிறோமா, அவள் யாரோ ஒருவருடைய தாயாக இருப்பாள், அல்லது மகளாக இருப்பாள், சகோதரியாக இருப்பாள். எங்களுக்கு நாம் விரும்ப மாட்டோம் என்றால் அடுத்தவர்களுக்கும் அதை நாம் விரும்பாமல் தான் இருக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, விபச்சாரம் எவ்வளவு பெரும் ஒரு பாவம் தெரியுமா? விபச்சாரம் செய்யும் போதே ஈமான் கலட்டப்பட்டுவிடும், ஈமான் உடம்பிலிருந்து வெளியேறிவிடும். எந்த அளவு நேரம் விபச்சாரத்தில் ஈடுபட்டானோ அந்த அனைத்து நேரங்களிலேயும் அவன் காபீராக இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு மௌத் வந்திருந்தால் காபீராக மௌத்தாக இருப்பான். அபூ தாவூதுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸனல் அப்த் ஹரஜ மின்ஹுல் ஈமான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் ஈமான் அவனை விட்டு வெளியேறிவிடும். சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யும் போது ஒரு நாளும் மூமினாக இருக்க மாட்டான். முதல் தண்டனை ஈமான் சுரத்தப்படும். அவ்வளவு பெரும் ஒரு பாவம். இப்னு அஸ்ஸாகிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், அல் முகீமு அலா ஸினா கஆபிதி வஸனி. விபச்சாரத்தில் தொடர்படியாக இருக்கக்கூடியவன் ஒரு சிலை வணங்கியை போன்று 3-4 வருடங்கள் ஒரு பெண்ணோடு ஹராமான தொடர்பு இவனுக்கு இருக்கிறது. இந்த 3-4 வருடங்களும் இவன் குஃப்ரில் இருக்கிறான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, வானம், பூமி, சந்திரன், சூரியன், அனைத்து படைப்பிடங்களும் இவனுக்கு லானத் செய்து கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஸ்லுது ஃபீஹி முஹானா. இழிவாக்கப்பட்ட நிலையில் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். உலமாக்கள் எழுதுகிறார்கள், காலிதீன ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்க இவர்களுக்கு ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்? ஏன் தெரியுமா? இவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் இருக்க, ஹதீஸ் இருக்க, மார்க்கம் சொல்லப்பட, இதை கேட்டு கேட்டு அந்த பாவத்தில் ஈடுபட்டானே, தொடர்படியாக இருந்தானே, அதனால் இவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அல்லாஹ் இறக்கப்பட்டு அவனை வெளியேற்றும் வரை. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அது எத்தனை வருடங்களுடைய அதாபாக இருக்குமோ தெரியாது. அதனாலதான் உறுதி சொல்வார்கள், அல்லாஹ் இத்தனை இபாதத்கர் ஜித்னா தும் உஸ்கா மஹ்தாஜ் ஹோ. அல்லாஹ்வுக்கு இவ்வளவு இபாதத்தை எந்த அளவு அவனின் பக்கம் நீ தேவையுடன் இருக்கிறவையா? அல்லாஹ்வின் பக்கம் அனைத்து விடயங்களிலேயே நாம் தேவையுடையவர்கள். ஒரு ஏழை உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் உதிர்கிறது. எங்களுடைய பலாய் முசீபத்கள் இல்லாமல் போக வேண்டுமா? அல்லாஹ் நாட வேண்டும். எங்களுடைய அனைத்து காரியங்களும் சிறந்த முறையில் நடக்க வேண்டுமா? அல்லாஹ் நாட வேண்டும். அனைத்து காரியங்களிலுமே அல்லாஹ்வின் பக்கம் நாம் தேவையுடையவர்கள். அந்த அளவு இபாதத் செய்ய வேண்டும். இத்னா குனாகர் ஜித்னா அஸாப் சஹ்னே கி தும்மே தாகத் ஹை. நீ எவ்வளவு பாவம் செய், எவ்வளவு உன்னால் அஸாபை அனுபவிக்க முடியுமோ, உலகத்துடைய உஷ்ணத்தையே எங்களால் தாங்க முடியாது. லட்சக்கணக்கான வருடங்கள் நரகத்தில் இருந்தால் அந்த அஸாபை எங்களால் எப்படி தாங்க முடியும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரம் பெருகுவது மின் அஷ்ராத்தி ஸாஅ, கியாமத் நாளுடைய அடையாளங்கள். ஒவ்வொரு நாளும் பல செய்திகளை நாம் கேள்விப்படும் போது அடுத்தடுத்த அடையாளங்கள் மிக வேகமாக வந்து கியாமத் உண்டாகிவிடுமோ என்ற பயம் உண்டாகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சாரத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய காலம் வந்தால் மக்களுக்கு மத்தியில் அறிமுகமே இல்லாத நோய்கள் அதிகமாகும். விபச்சாரம் பகிரங்கமாக நடப்பதை பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அதனாலதான் புது புது பெயர்களில் எங்களுடைய முன்னோர்கள் அறிந்திராத பல நோய்கள் எங்களுக்கு மத்தியில் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எத்தனையோ அடியாக்களுக்கு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்து அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தினால் அந்த பாவத்திலிருந்து ஒதுங்கியிருக்கிறார்கள். சூரா யூசுப், நம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் தஆலா மிக விரிவாக சொல்கிறார். வேற எந்த ஒரு நபியுடைய வரலாறையும் இந்த அளவு விரிவாக சொன்னதில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அஸீஸ் மிஸ்ர், ஈஜிப்துடைய கவர்னர் வளர்ப்பு மகனாக எடுத்துக் கொள்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிக அழகானவர். கவர்னருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் நடப்பதற்காக வேண்டி அழைக்கிறார். கதவுகள் சாத்தப்பட்டு விட்டது, ஜன்னல்கள் சாத்தப்பட்டு விட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பயத்தால் விரண்டோடினார்கள். அல்லாஹ் தஆலா மிக சந்தோஷமாக பெருமையாக இந்த சம்பவத்தை குர்ஆனில் சொல்கிறார். சுலைமான் இப்னு பஷார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபில் எழுதுகிறார்கள், அவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். தன்னுடைய உயிர் நண்பனோடு, தன்னுடைய நண்பன் ஏதோ ஒரு சேவைக்காக வேண்டி வெளியே சென்றார். இவர் கரத்துக்குள்ளால் அமர்ந்திருக்கிறார். ஒரு பேரழகியான ஒரு பெண் வந்தார். வந்து ஏதோ அழைப்பு கொடுத்தார். இவர் நினைத்தார் ஏதாவது சாப்பாடு கேட்கிறாளா இருக்கும், சாப்பாடை எடுத்து கொடுத்தார். அவள் சொன்னால், எனக்கு சாப்பாடு தேவையில்லை, நான் உன்னோடு இருக்க வேண்டும். சுலைமான் இப்னு பஷார் ரஹ்மஹுல்லாஹ் அழ ஆரம்பித்து விட்டார்கள். கரத்துக்குள்ளால் இப்படியான ஒரு அழைப்பா? அழுந்து அழுந்து அவருடைய முகம் முழுக்க தண்ணீராக இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் நண்பர் வருகிறார், வந்து கேட்கிறார், என்ன இது? எதுவுமே சொல்லவில்லை. சம்பவத்தை விளங்கிக் கொண்டார். நண்பரும் சேர்ந்து அழுந்தார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் சுலைமான் பஷார் ரஹ்மஹுல்லாஹ் உறங்குவதற்காக வேண்டி சென்று விட்டார்கள். கனவில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா அந்த சுலைமான் பஷார் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு மன நிம்மதியையும் பஷாரத்தையும் கொடுத்தார். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, ஷைத்தான் எங்களுடைய விரோதி. இன்ன ஷைத்தான லக்கும் அது, ஷைத்தான் உங்களுடைய விரோதி. அவனை விரோதியாகத்தான் நாம் எடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஷைத்தானை விரோதியாகவே எடுத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் மனிதனை வலித்திருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பான். விபச்சாரம் பல வகைப்படும். கண்கள் விபச்சாரம் செய்கிறது, காதுகள் விபச்சாரம் செய்கிறது, நாவ், கைகள், கால்கள் விபச்சாரம் செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஐனானி ஸினாஹுமா அன்-நظر, கண்களுடைய விபச்சாரம் ஹராமான பார்வை. அந்நிய பெண்ணை ஹராமான முறையில் பார்ப்பது இது கண்ணுடைய விபச்சாரம். ஷைத்தானுடைய ஒரு அம்புதான் இந்த பார்வை. அனைத்து பாவங்களுடைய அடிப்படையே இந்த பார்வைதான். முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரே அஜ்னபியத்தான ஒரு பெண்ணின் பக்கம் பார்வை படுகிறது. உடனே கண்ணை தாழ்த்தி கொண்டார், பார்வையை தாழ்த்தி கொண்டார். அல்லாஹ் தஆலா அவருக்கு இபாதத்தில் இன்பத்தை கொடுப்பார். படுகின்ற பார்வை மன்னிக்கப்படும். இரண்டாவது முறை பார்த்தால் அது பாவம். மூன்றாவது ஒரு பெண் வருவது விளங்குகிறது, அவளை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பார்த்தால் அது பாவம். பார்க்கப்பட்டால் அது மன்னிக்கப்படும். உடனே கண் பார்வையை சார்ந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா இபாதத்துடைய சுவையை தருவார். அல்-உதுனான் ஸினாஹுமா அல்-இஸ்திமா, காதுடைய விபச்சாரம், அந்நிய பெண்களுடைய குரலை கேட்டு ரசிப்பது.
இஸ்திமா என்றால் காது குறித்து கேட்பது, சமா என்றால் காதில் படுவது. காதில் பட்டால் அது மன்னிக்கப்படும். இஸ்திமா காது குறித்து கேட்டால் அது பாவம். விபச்சாரம், ஆபாசமான முறையில் அந்நிய பெண்களோடு பேசுவது, அது நேரடியாக இருக்கலாம், போன்லாம் இருக்கலாம். கையொடி விபச்சாரம், ஹராமான ஒரு பெண்ணை தொடுவது, ஹராமான ஒரு பெண்ணுக்கு மெசேஜ் பண்ணுவது. விபச்சாரம் ஒரு ஹராத்தின் பக்கம் நடந்து செல்வது. ஒவ்வொரு காலத்தையும் நாம் பதிவு செய்கிறோம். நன்மைக்கு நடந்தால் நன்மையாக, பாவத்துக்கு நடந்தால் பாவமாக நாம் எழுதுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நேரம் மிக மிக சுருக்கமாக இருக்கிறது. பேசுவதற்கே வெட்கமான அருவருக்கத்தக்க ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்கு நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஆசைக்காக வேண்டி பேசவில்லை, நிர்பந்தத்தின் நிலைமையில் நாம் பேசுகிறோம். இந்த மெசேஜ் முழு உம்மத்துக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் பேசுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, திருமணம் முடிக்காத வாலிபர்கள், மனைவியை விட்டும் வெகு நாட்களாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் கையை உபயோகம் செய்து குளிப்பை கடமையாக்கிக் கொள்கிறார்கள். இந்த பாவத்தை பற்றி விளக்கப்படுத்துவதற்கு இதைவிட தமிழில் ஒழுக்கமான ஒரு வார்த்தை எனக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ், தனிமையில் இருந்து கொண்டே முறைகேடான படங்களை பார்த்து கொண்டே பைத்துல் கலாவிலும் அறைகளிலும் ஒதுக்குப்புறமான இடங்களிலேயும் தன்னுடைய கையை உபயோகம் செய்து குளிப்பை கடமையாக்கிக் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரும் ஒரு பாவம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய லஅனத், மலக்குமார்களுடைய லஅனத், என்னுடைய லஅனத் அவர்கள் மீது உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய லஅனத், மலக்குமார்களுடைய லஅனத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத் அவர்களுக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் சில கரங்கள் ஹாமிலாவாக குழந்தையுடைய சிசுவை சுமந்ததாக வரும். எவ்வளவு பெரும் ஒரு பாவம்! ஷரியத்துடைய பத்வா என்ன தெரியுமா? அழகான அந்தஸ்துள்ள ஒரு பெண் விபச்சாரத்திற்காக வேண்டி என்னை அழைக்கிறார், எந்த ஒரு தடையும் இல்லை, நான் நினைத்தால் பாவத்தில் ஈடுபடலாம், அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி கையை உபயோகம் செய்தாலும் ஹராம் தான். ஷரியத் சொல்வது பொறுமை செய்யுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சிறந்த ஒரு கூட்டம் தான். ஷியாமுல்லை கூட சொல்லக்கூடியவர்கள், தஹஜ்ஜுத் கூட சொல்லக்கூடியவர்கள், ஆனால் அவர்கள் எவ்வளவு அமல்கள் கொண்டு வந்தாலும் எந்த ஒரு நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கேட்கிறார்கள், யார் அது யார்? சொன்னார்கள், அவர்கள் யாரு தெரியுமா? சிறந்த அடியார்கள் தான், தஹஜ்ஜுத் சொல்லக்கூடியவர்கள் தான். ஆனால் தனிமைப்பட்டு விட்டால் அல்லாஹ் தடை செய்த ஹராமான செயல்களை அவர்கள் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இது மிக பெரும் ஒரு பாவம் என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சில டாக்டர்மார்கள் வாலிபர்களை தூண்டிவிடுகிறார்கள். இதனால் எந்த பிரச்சனையும் அல்ல, உமை நீரை எப்படி துப்புகிறோமோ அதே போன்றுதான் இதுமென்று வாலிபர்களை தூண்டிவிடுகிறார்கள். டாக்டர்மார்கள் என்ன சொன்னோ இல்லையோ, ஷரியத்துடைய சட்டம் அது ஹராம் தான். எப்போடைய கிதாபுகளில் ஹராம் என்பதை தெளிவாக எழுதுகிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையே நாசமாக்கி விட்டார்கள். சித்த வைத்தியம் வேண்டுமா, யூனானி வேண்டுமா, எல்லா இடங்களுக்கும் ஏற இறங்கி விட்டார்கள்.
வீட்டில் பெண் பார்க்கிறார்கள், இவர் முகத்தை திருப்பிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வருடம் பார்ப்போமே, படிக்கணுமே, இன்னும் சம்பாதிக்க வேண்டும் என்ற பாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இதை விடவும் விரிவாக பேச முடியாது. மஸ்ஜிதுடைய ஹுர்மத் இருக்கிறது, மிம்பருடைய ஹுர்மத் இருக்கிறது. சுருக்கமாக நாம் சொல்கிறோம், அல்லாஹ் தடை செய்த ஹராமான எல்லா செயல்களில் இருந்து எங்களை பாதுகாப்போம். அல்லாஹு தஆலா செய்கின்ற பாவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் 3 விதமாக இருக்கும். 3 விதமாக. முதலாவது நகீர், பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்கும். சிலர் சொல்வார்களே, நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன், அதனால் தான் எனக்கு இப்படி நடந்தது. நான் இந்த அமலை விட்டேன், அதனால தான் எனக்கு இப்படி நடந்தது. இதற்கு சொல்வார்கள் நகீர். தவறு செய்தேன், கன்னத்தில் அடிபட்டது. இது அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத். ஒரு பாவத்தை செய்தேன், உடனே அதற்குண்டான விழிப்புணர்வு எனக்கு கிடைத்துவிட்டது. இது ரஹ்மத். இரண்டாவது வகை தஅசீர். பாவம் செய்தால் உடனே தண்டனை கிடைக்க மாட்டாது, கொட்டிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள் சொல்லப்படும். அனைத்தையும் மறந்தவராக வாழுவார். ஆனால் அவருக்கு எல்லா நிஅமத்களையும் நாம் திறந்து கொடுப்போம். நான் பாவம் செய்ய செய்ய குடும்ப வாழ்க்கையில் பறக்கத் இருக்கிறதா, பிசினஸில் இருக்கிறதா, விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் திடீரென்று குடிப்பான். அல்லாஹ் குடிக்க அந்த குடி கடினமாக இருக்கும். முதல் வகையை விட இந்த வகை மிக கடினமான ஒரு வகை. திடீரென்று தண்டனை வரும், அந்த தண்டனை பயங்கரமாக இருக்கும். மூன்றாவது வகை தண்டனை கிடைக்கும். இந்த பாவத்திற்காக வேண்டிதான் இந்த தண்டனை என்று அவருக்கே தெரியாமல் இருக்கும். வாலிபத்தில் செய்த ஒரே ஒரு தவறுக்காக வேண்டி வயோதிபத்தில் பாடுபடுவார். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, நேரம் முடிந்துவிட்டது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹராமாக்கிய, தடை செய்த எல்லா செயல்களிலும் தவிர நடப்போம். வல்ல அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து, குற்றங்குறைகளை மன்னித்து, தப்புத்தவர்களை மன்னித்து, கலிமாவோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு ரூஹை அல்லாஹ் தஆலா எடுத்துள்ளானாக.